கணவனும் மனைவியும் இணைந்து வருமான வரி தாக்கல் செய்தால் கிடைக்கும் சலுகைகள் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. ஒவ்வொரு மத்திய பட்ஜெட்டின் போதும் வருமான வரி சலுகை தொடர்பாக தான் மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அந்த வகையில இந்த பட்ஜெட்ல வருமான வரியில ஒரு முக்கிய முன்மொழிவை கொடுத்திருக்காங்க. ICAI கூட்டு வரி அறிக்கை தாக்கல் செய்யலாம் அப்படின்ற முன்மொழிவை கொடுத்திருக்கு. அதாவது கணவனும் மனைவியும் தனித்தனியாக ITR ஃபைல் பண்ணாம ரெண்டு பேரும் இணைந்து ஜாயிண்ட் ITR ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தம்பதியோட வருமானம் ஒரே வருமானமா கணக்குல கொள்ளப்படும். அதாவது தனித்தனியா அவங்க பண்ணாம கூட்டா செல்றது ஒரு வீட்டுக்கான ஒரு வருமானம் அப்படின்ற கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க இதை ஆப்ஷனலா வச்சுக்கலாம். தனிநபர் வருமான வரியாவும் நீங்க தனித்தனியாவும் ஃபைல் பண்ணலாம், இல்ல சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி கூட்டு வருமான வரியாவும் நீங்க தாக்கல் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பமா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்படி நீங்க ஜாயிண்ட் ITR எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமான வரி வரம்பு அப்படின்றது எந்த அளவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 லட்சம் வரைக்கும் வரி இருக்காது. இப்ப அது 4 லட்சமா இருக்கு. இதுல 8 லட்சம் வரைக்கும் இருக்காது. ஏன்னா இருவரா கணக்குல கொள்ளப்படுது இல்லையா, அதனால. அதே போல 8,01 ரூபாயில இருந்து 16 லட்சம் வரைக்கும் பார்த்தோம்னா 5%, 16,01 இருந்து 25 லட்சம் வரைக்கும் 10%, 24,01 இருந்து 32 லட்சம் வரைக்கும் 15%, அதே போல 32 இருந்து 40 வரைக்கும் 25, 40 இருந்து 48 வரைக்கும் 30% இதுல வருமான வரி கணக்கு பண்ணப்படுது. இது யாருக்கு லாபமா அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துல ஒருவர் மட்டும்தான் வருமானம் ஈட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது லாபமா இருக்கும். ஏன்னா ஒரு வருமானத்தை ரெண்டு பேரின் பேர்ல அவங்க பிரிச்சு பண்ணும்போது சலுகை அதிகரிக்கும். அதே மாதிரி வீட்டுக்கடன், காப்பீடு இதையும் அவங்க ரெண்டு பேர் பேர்லையும் பதிவு பண்ணும்போது சலுகை என்பது ரெட்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு லாபமா இருக்கும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல இருவர் சம்பாதிக்கும் போது ரெண்டு பேருக்குமே ஓரளவு சம்பளம் இருக்கு அப்படிங்கும்போது உங்களுடைய ஸ்லாப் அப்படின்றது கம்மி வரி சலுகையை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது 10%, 20% நம்ம ஒரு விவரம் பார்த்தோம் இல்லையா, அதுல உங்களுக்கு குறைவான வரி தான் இருக்கும். அப்ப லாபமா அமையும். யாருக்கு இது லாபமா அமையாது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே குடும்பத்துல இருவருமே அதிக அளவு சம்பளம் ஈட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கூட்டா வருமான வரி தாக்கல் செய்யும் போது அவங்களுடைய வரி என்பது அதிகமா போயிடும், அவங்களுக்கு சலுகை கிடைக்காது.